ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி 3 வொக்காப் சீரியஸ் பார்த்தோம். அதில் 10 மெயினான வேர்ட்ஸ் பார்த்தோம். அந்த 10 மெயினான வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? அந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்குன்னா, நேச்சரையும் ஹியூமனை பற்றின்னு தான் இருக்கும். ஓகே, ஸ்டோரி சொல்கிறேன். நேச்சர் இஸ் டூ அப்ஸ்டியூஸ் ஃபார் ஹியூமன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா என்னென்னா, அப்ஸ்டியூஸ்னால் உங்களுக்கு தெரியும். அப்ஸ்டியூஸ்னால் என்ன? டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது என்னென்னா, ஹியூமனுக்கு நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தது, த ஹார்டர் வி ட்ரை த மோர் இம்பெசில்ஸ் வி அப்பியர். கடினமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் அது எல்லாமே முட்டாள்தனமாக தான் முடிஞ்சிருக்குது, இம்பெசிலாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் வி கேன் நோட்டீஸ். ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நேச்சர்ஸ் ஒன் சைட் இஸ் ஹாரண்டஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது நேச்சரோடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கு பயங்கரமானதாக இருக்கும். while the other one is very soothing and healing for the rest of species. அதாவது என்னென்னா, அது இயற்கையோட இன்னொரு சைடு, இயற்கைனா ஒன்றும் இல்லை, நேச்சரை தான் இயற்கைன்னு சொல்கிறேன். while the other one, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இனிமையானதாகவும் பல நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு, சம் இன்டலெக்சுவல்னால் என்ன? அறிவு சார்ந்த திறன். அது என்னத்தை ரெஃபர் பண்ணுதா? ஆர் ரெஃபரிங் டு திஸ் அஸ் கர்மா. அது என்னத்தை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, கர்மாவை ரெஃபர் பண்ணுதான். அதாவது நம்ம என்ன விளைவித்தோமோ அதே தான் நமக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். ஸோ அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அஸ் வி கேன் சி ஹியூமன் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அஸ் வி கேன் சி ஃபார் செஞ்சுரிஸ், பல நூறு ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஹியூமன்ஸ் ஹாவ் பீன் டூயிங் த ஹைடியஸ் கிரைம். ஒரு அருவருப்பான ஒரு குற்றம் செஞ்சுருக்காங்களாம் ஹியூமன் பீயிங்ஸு. அது என்ன அப்படின்னா, இமோலேட்டிங், பலி கொடுத்துருக்காங்களாம், நெருப்பில் போட்டு பலி கொடுத்துருக்காங்களாம். என்னத்தை? இந்த இன்னசென்ட்டான அனிமல்ஸை. அந்த இன்னசென்ட்டான அனிமல்ஸ் அந்த நெருப்பில் போட்டு எரிக்கும்போது சிவியராக பெயின் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும் இல்லையா? அதனுடைய விளைவு தான் நவ் தே ஆர் கெட்டிங் பேக் வாட் தே ஹாவ் டெலிவர்ட். அதனுடைய விளைவு தான் இப்போது நம்மளுக்கு கொரோனா தாக்கிட்டு போயிருக்கு இல்லையா? ஸோ ஒன்ஸ் அ ஹார்ட்டி ஸ்பீஷீஸ், இந்த உலகத்திலே ஒரு திமிரு பிடிச்ச ஒரு ஸ்பீஷீஸ்னால் அது யார் அப்படின்னா மேன் தானா. மேன் இஸ் நவ் ஹேப்லெஸ். மேன் தான் இப்போ துரதிர்ஷ்டசாலி. அண்ட் ஃபோர்ஸ்டு டு பி இம்யூர்ட் அட் ஹோம்ஸ் பை த மதர் நேச்சர். அதான் என்னென்னா, அதாவது இம்யூர்ட்னா என்ன படித்தோம்? சிறையில் அடைத்தல். இப்போ என்ன பண்ணுறோம்? கொரோனா வைரஸ்னால் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் அன் அன்டிக்ளர்டு இம்பாஸ். இதுதான் என்ன அப்படின்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு முட்டுக்கட்டை, டெட் எண்ட், இம்பாஸ்னா. ஓகே, ஓரளவுக்கு இந்த 10 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.